வணக்கம் கைஸ், எல்லோரும் உங்களை மீண்டும் சந்திக்கல சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு அன்பாக்சிங்கோடு உங்களை வந்து பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா போக்கோ X3 ப்ரோ தான் நம்ம ப்ரைமரி டிவைஸாக ஒன்று வாங்கியிருக்கோம். கேமரா ப்ளஸ் எடிட்டிங் நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் இந்த மொபைலை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். பின்னாடி நிறைய கட்டமாக போட்டு என்னெல்லாமோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருப்பாங்க, 6.67 டிஸ்பிளே இருக்குது, 48 மெகாபிக்சல் கேமரா இருக்குது, 6GB RAM இருக்குது, 560 mAh பேட்ரி இருக்குது, 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுக்காங்கோ. நெட்வொர்க் டைப் GSM HSP லைட்டு கொடுத்துருக்காங்க. இது 2021 மார்ச் 22 ரிலீஸ் பண்ணாங்க. மார்ச் 24 அவைலபிள் ஆகிட்டு நான் இப்போ எடுத்து ஜஸ்ட்டு எடுத்த உடனே அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இப்போ நான் வீடியோ போடுறது 1 வீக் 2 வீக் தள்ளிடுச்சு தான். ஸோ நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பட்டாக்கத்தையே தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படி ஸ்மூத்தாக வந்து விட்டது. போக்கோ, ஓ மை காட், போக்கோனா போக்கோ தான். அப்படி திறந்து பார்த்தோம்னா சிம் இஜெக்டர் பின்னர் இருக்குது. சூப்பர் செம ஒர்த்தியான ஒரு கேஸ் இருக்குது. இப்போ வர கேஸ்லாம் அது அற்புதமாக கொடுக்காங்க. டிவைஸும் அதே மாதிரி இருக்குது. Snapdragon 860 ப்ராசஸர் இருக்குது. கேஸை ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது, புக்குக்குள்ளே ஒன்றும் இல்லை, தூக்கி போட். அப்புறமா நமக்கு போக்கோ X3 ப்ரோ ஃபோனை வச்சுருக்காங்க. கலர் கிராஃபைட் பிளாக் தான் வச்சுருக்கிறோம். இது IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு இருக்குது. HDR10 சப்போர்ட் இருக்குது. 450 நைட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 11 MIUI 12 ப்ரோவில் MIUI 12 ரன் ஆகுது. இப்போ நம்ம செல்லை லைட்டாக ஆன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா கடையில் வச்சு வாங்கும்போது ஆன் பண்ண மாட்டோம். வாடா வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது. பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரு, பவர் பட்டன் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர்ஸும் இருக்குது. இந்த பக்கம் ரைட் சைடு, ஃபோனுக்கு ரைட் சைடு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு டைப் சி போர்ட்டு, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு. அப்புறம் ரைட் சைடு சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் தான். ஒரு சிம்மு இருக்கா, இல்லாட்டி 2 சிம்மு போட்டுக்கலாம். மேலே நாய்ஸ் கேன்சல் பண்ணிருக்காங்க. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி 2 மைக்ரோ நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டீரியோ சப்போர்ட் தான். அப்புறம் பாக்ஸ் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு 33 வாட்டுக்கான சார்ஜரும், ஒரு டைப் A to C B to C C டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பவர் 33 வாட் தான். அதுக்கு தான் நான் பெட்டி எடுத்து பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன், நெட்டில் சர்ச் பண்ணி நான் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே வைக்க மாட்டேங்கண்ணே. அவ்வளோதான் வச்சாச்சு. இனிமேல் நம்ம ஃபோனை பூட் பண்ண வேண்டியிருக்குது. அந்த ஃபோனை பூட் பண்ணிட்டு கேமராலாம் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் 1.8 அப்பேச்சரில் வைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 3 4 2 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 4 குவாட் கேமரா. எஸ், குவாட் கேமராவே தான். ஸ்டவ்வோடு பிடிச்ச கணக்கு இது. செட்டப்பெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேமரா சிம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா. நல்ல மொபைல், ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது எங்கள் மரம் கொய்யாக்கா எப்படி இருக்குது, 2 கொய்யாக்கா. இன்னொன்று இது பழுத்த கொய்யாக்கா, சோலாவாக நிற்கிறா, சிங்கிள் நம்மளை மாதிரி வேங்கமாக ஒத்தையில் இருக்கான். 2 ரோசாப்பூ ரெட்டை பிரிவுகள் மாதிரி இருக்குது. மீண்டும் கொய்யாக்காவே தான். அதுக்கு வேறு போயாச்சுன்னா வீட்டில் அம்மாலாம் பூ எடுனாங்கோ, எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து செல்ஃபி கொஞ்சம் மேக்கப் போட்ட கணக்கு புஷ்ன்னு இருக்குது. பேக் கேமராவும் கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா தான் இருக்குது. 48 மெகாபிக்சல் சொல்ல வேணும், நம்ம பார்த்தது தான். வீடியோ நான் கொஞ்சம் மெதுவாக ஸ்டடியெல்லாம் எடுக்கலை, சும்மா வச்சு ஒரு சுற்றினேன். உங்களுக்கு பார்த்து எப்படி இருக்குன்னு பிடிச்சதுன்னா வச்சுக்கோங்க. ஜூம் நம்ம பார்க்கலாம். கொய்யாக்கா 2 ஒரு கொய்யாக்கா மரத்தை சுற்றி வீடியோ எடுத்துருக்கிறேன். அற்புதம். ஜூமும் நல்லா இருக்குது. அடுத்த வீடியோ 4K எல்லாம் எடுத்துடுதுன்னு நினைக்கிறேன். 4Kயில் தான் எடுத்துருப்பேன். நல்லா இருக்குது வீடியோ. நமக்கு வீடியோ மெயின் இம்பார்ட்டன்ட்னால வீடியோ கேமரா எடிட்டிங் இதுக்கெல்லாம் ஒரு டிவைஸாக எடுத்தாச்சு. நல்ல ஒர்த்துன்னு தான் தோணுதுனேன். 860 ப்ராசஸர் இருக்குது, நமக்கு போதும். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்கள, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அதிகமாக இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆனால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு பில் போட்டு நமக்கு கேட்டிங்கன்னா நம்ம அப்புறம் ஒரு வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி. பை பாய்.